தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக இருக்கும் என்ற வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையுடன் இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இப்ப வரக்கூடிய நாட்கள்ல வெப்பநிலை எவ்வாறாக இருக்கும்? மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்? என்ன நிலவரம்? வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய வறண்ட காற்றும் தரைக்காற்றில் நிலவக்கூடிய ஈரப்பதம் காரணமாக கடந்த சில தினங்களாகவே தமிழகத்தில் கடுமையான வெப்பநிலை என்பது இருப்பது போன்ற ஒரு தோற்றம் என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தமட்டில் இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வரும் நாட்களில் அடுத்த 2 நாட்களில் வெப்பநிலை என்பது இயல்பை காட்டிலும் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தமட்டில் மதுரை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பநிலை என்பது பதிவாகியிருக்கிறது. ஏனைய பிற மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு உள்ளாகவே வெப்பநிலை என்பது இருந்து வந்தது. இருந்த போதிலும் ஒரு கடுமையான வெப்பநிலையை மக்கள் சந்திப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. இதற்கு காரணம் தரைக்காற்றில் ஈரப்பதம் தொடர்ச்சியாக நிலவுவதன் காரணமாக உடலில் அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க வரும் நாட்களில் வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கடுமையான வெப்ப அலை வீச வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வட தமிழக மாவட்டங்களில் வெப்பநிலை என்பது உயரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, திருத்தணி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் கூடுதலாக இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. வெப்ப அலை என்பது கடுமையாக வீச வாய்ப்பிருப்பதன் காரணமாக பகல் நேரங்களில், அதாவது வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமாக கருதக்கூடிய காலை 11 மணி முதல் 3 மணி வரைக்கும் தேவையின்றி பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள், குழந்தைகள் அனைவரும் தேவையின்றி இந்த காலை 11 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெளியேறுவதை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் நீர் சமநிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் குடிநீரை அதிகமாக பருகுவது, அதேபோல் பழங்களை உட்கொள்வது உள்ளிட்ட உடலில் நீர்ச்சமநிலையை மேம்படுத்துவதற்கான உணவுகளை எடுத்துக்கொள்ளவும் மருத்துவர்கள் அறிவுரையை தெரிவிச்சிருக்கிறாங்க.